சூப்பர். நம்ம இது வரைக்கும் பண்ணது எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா ஃப்ரண்ட் எண்ட்ல வேலிடேட் பண்ணோம், ஃப்ரண்ட் எண்ட்ல என்ன சொல்றது ஸ்டோர் பண்ணி எடுத்துட்டு வந்து காட்டுறது பண்ணோம். ஓகேவா? பட் அது வந்து ஃபைனல் ஸ்டெப் கிடையாது. ஃபைனல் ப்ராசஸ் என்ன அப்படின்னா டேட்டா பேஸ்ல போடணும். ஓகேங்களா? ஸோ அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே டைனமிக்கா காட்டணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பேக் எண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போகணும். ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் இந்த ஏபிஐ நடத்தும் போதே தெளிவா ஒரு கிராஃப் ஒன்று போட்டிருந்தேன். ஓகேங்களா? இந்த விஷயம் இப்படிதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் போட்டிருந்தேன். ஓகேங்களா? என்னடா அவன் கோடிங் கொடுத்துட்டு இங்க வந்துட்டானே அப்படின்னா, ஏன்னா இன்னைக்கு இப்படியே ஓடிச்சுன்னா இன்னைக்கு புதன்கிழமை வேற. அதனால நான் இதை ஸ்டார்ட் பண்ணிட்டு கடைசியா கேட்கறேன், யார் யாரு அப்படின்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சாச்சு. அகைன் நான் ஒன்று எடுத்து வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் என் கம்மியில் இருக்கா என்னடா? சாரி. சரி, ஓகே. நான் இது வரைக்கும் கொடுத்த ப்ராப்ளம் எல்லாம் நீங்க பார்க்க முடிஞ்சா பாருங்க. நான் அதுல இருந்து தான் கேட்பேன், மாட்டிக்காதீங்க. ஓகே, இப்போ நோடு. இந்த நோடுக்குள்ளார நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா டேட்டாபேஸ் கிட்ட பேசுறதுக்கு தேவையான ஒரு விஷயத்தை இதுல பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி போஸ்ட்மேன்ல வந்துட்டு எவனோ எழுதின புறாமுட்டி ஏபிஐ எப்படி டெஸ்ட் பண்றது அப்படின்ற மாதிரி தான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ நம்மளா ஒரு ஏபிஐ எழுத போறோம். ஓகேவா? அதை வந்து நம்ம கால் பண்ண போறோம். ஓகே, அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா கோடிங் இருக்கு. ரியாக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா npx create react app அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அது கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஒர்க் அவுட் ஆயிடும். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா நோடு, இதுல crud CRUD. ஓகேங்களா? கிரியேட், ரீடு, அப்டேட், டெலிட் அப்படின்னு வச்சுக்கோங்கல்ல. அதுதான் இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஒரு ஃபைல் வந்து இது முதல்ல பண்ணுங்க. இதுல ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போறேன். ஃபைல் நேம் server.js. இதுல சர்வரை கிரியேட் பண்ண போறோம். எப்படி நான் கிரியேட் பண்ணுவீங்கன்னா நோட்.jsல எல்லாமே இருக்கு. இந்த இடத்துல இந்த இருக்கு பாருங்க, நோட்.js போயிட்டு இதுல அபவுட்ல இங்க இருக்கும். ஓகேவா? காப்பி டு கிளிப்போர்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். கிரியேட் சர்வர் 127. இது என்ன அப்படின்னா லோக்கல் ஹோஸ்ட் உடைய ஐபி அட்ரஸ் தான் அந்த 127. இதை பார்த்துக்கோங்க, இன்டர்வியூல கேட்டாலும் கேட்பாங்க. லோக்கல் ஹோஸ்டோட ஐபி அட்ரஸ் என்ன அப்படின்னா 127.0.0.1. ஓகேங்களா? போர்ட் நம்பர் அப்படின்றது நம்ம கொடுக்கறதா. ஓகேவா? ரியாக்ட்ல பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா போர்ட் நம்பர் வரும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆல்ரெடி 3000 போர்ட்ல ரன் ஆகும் நம்மளுது. அதனால நான் இங்க 4000 மாத்திக்கிறேன். எனக்கு 127 அப்படின்றது தேவையில்லை. ஸோ நான் லோக்கல் ஹோஸ்டே யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்படி போட்டுக்கிட்டு சர்வரை ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ், என்னுடைய சர்வர் லிசன் பண்றது போர்ட், ஹோஸ்ட் நம்பர், இதை நான் இப்ப ரன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு ஃபோல்டர் நோடு அப்படின்றது, அதுக்குள்ளார கிரெட் அப்ளிகேஷனுக்கு சர்வர் தான் இது முழுக்க. ஆனா நீங்க இதுக்கு முன்னாடி எந்த ஃபைல் கிரியேட் பண்ணாலும் இண்டெக்ஸ் தானே சொன்னீங்க. இப்ப ஏன் இந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் வந்து எதுக்காக அப்படின்னு நான் சொன்னேன்றதை நீங்க ரீகால் பண்ணீங்கன்னா தெரியும். இண்டெக்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரண்ட் எண்ட் அப்ளிகேஷனுக்கு தான் இண்டெக்ஸ். பேக் எண்டுக்கு நீ என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேவா? ஃப்ரண்ட் எண்ட் அப்ளிகேஷன் தான் சர்வர் ரூட் ரீட் பண்ணும், HTTPS இது பண்ணும், அது பண்ணும் அப்படின்னு பண்ணி URL போட்டாலே வரணும் அப்படின்றதுக்காக. பேக் எண்ட்னா அது கிடையவே கிடையாது. ஓகேவா? ஸோ பேக் எண்டுக்கு நம்ம இஷ்டம் தான், சர்வர், ஆப், ஓகேங்களா? அந்த மாதிரி கண்டெய்னர் என்ன வேணாலும் நேம் வச்சுக்கலாம். சரி, இதை போட்டாச்சு. இது எப்படி ரன் பண்ணும் அப்படின்னா கிரெட் வந்தாச்சா, இதுல நோடு சர்வர் அப்படின்னு கொடுக்கணும். நோடு அப்படின்றது பேக்கேஜ். ஓகேங்களா? சர்வர் அப்படின்றது ஃபைல். ஓகேவா? இதுதான் கீவேர்ட். இதை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா 4000ல ரன் ஆகுது அப்படின்னு ஆகும். 4000ல நான் ஒரு ஏபிஐ எழுதி வச்சிருக்கேன். என்ன ஏபிஐ அப்படின்னா இந்த இடத்துல போட்டீங்க அப்படின்னா டேட்டா வந்துச்சுன்னா அதனுடைய மெத்தட் என்ன மெத்தட்னு சொல்லியிருக்கேன். கெட் மெத்தடா, போஸ்ட் மெத்தடா? குரு
இந்த இடத்துல ஒரு URL போட்டு டேட்டா இங்க வந்துச்சுன்னா அந்த மெத்தட் நேம் என்னது? URL டேட்டா வரலனா போஸ்ட். யார் இது போஸ்ட் மெத்தட் சொல்றது? யாரோ ஒரு வாய்ஸ் வந்துச்சு போஸ்ட் மெத்தட். ஓகே, ஸோ URL போட்டு வந்துச்சு அப்படின்னாலே அது கெட் மெத்தட். ஓகேங்களா, ரெக்கார்டு வந்துச்சு அப்படின்னாலே அது கெட் மெத்தட் தான். எங்கன்னா போட்டிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் போடணும்னு அவசியமே இல்லை. இதுதான் அந்த ரெஸ்பான்ஸை கொடுக்கக்கூடிய ஒன்று. ஓகேங்களா, சர்வர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கக்கூடிய ஒன்று. ரைட், இப்போ நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா சர்வர் அது இப்போ நம்ம இந்த Node.js அப்படியே கோர் Node.js யூஸ் பண்ண போறது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா Node.js இந்த கோடு இருக்குல்ல, இது CSS, இது CSS. நம்ம இதுக்கு போக போறது இல்லை, ஃப்ரேம் ஒர்க்கு போக போறோம். CSS ஃப்ரேம் ஒர்க் என்னன்னு நம்ம பார்த்தோம். CSS ஃப்ரேம் ஒர்க் நம்ம என்ன பார்த்தோம்? Bootstrap. ஓகே, ஸோ Node.js ஓட ஃப்ரேம் ஒர்க் தான் எக்ஸ்பிரஸ். ஓகேங்களா, எக்ஸ்பிரஸ் அப்படின்ற இந்த விஷயத்த இப்ப பார்க்க போறோம். இவங்க பாத்தீங்கன்னாலும் அதே விஷயத்த இவங்களும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ஒரு பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணணும். இந்த பேக்கேஜை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். தென் கெட் மெத்தட் இதுல இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா என்ன கான்ஃபிளிக்ட் அப்படின்னா, இந்த ஓல்டு கோட் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ரீரவுட்டிங், ஓகேவா, மிடில் வேர் கனெக்ஷனு, அப்புறம் வேலிடேஷன், இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாது. பண்ணும், நம்மளா உட்காந்துட்டு எழுதணும். லைக் நம்மளா போய் CSSல என்ன பண்ணோம்னா மீடியா கொரி இந்த டிவைஸுக்கு இப்படி அப்படி அப்படின்ற மாதிரி தான் எழுதுவோம். ஓகேவா, ஸோ ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு வரும்போது நமக்கு அந்த தலைவலியே இருக்காது. அவங்களே ஆல்ரெடி வச்சிருப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஃப்ரேம் ஒர்க்கை ஒழுங்கா யூட்டிலைஸ் பண்ணணும். இப்போ நம்ம அதை தான் பண்ண போறோம். என்ன செய்ய போறோம்னா எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ஒரு இதை நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். npm i express. இப்போ உங்களுடைய ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா package.jsonன்றது கிரியேட் ஆகிட்டு இருக்கும். இந்த விஷயமும் வந்துட்டு, ஓகேவா. இப்போ இந்த இடத்துக்குள்ள நீங்க இதுக்கு முன்னாடி சர்வர் தானே கிரியேட் பண்ணீங்க. இங்க பாருங்க, பேக்கேஜ்ல எக்ஸ்பிரஸ் அப்படின்றது வந்தாச்சா. இப்போ இதை எடுத்துட்டு, ஓகேவா, இந்த எக்ஸ்பிரஸ்ல இருக்கிற இந்த கோடிங்க அப்படியே காப்பி பண்ணி நான் அதை அப்படியே செய்யறேன். கான்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் பேக்கேஜை எடுத்துக்கிட்டு ரெக்யூர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஓகே, ரியாக்ட்ல என்ன கீவேர்டு யூஸ் பண்ணணும்? பேக்கேஜை இம்போர்ட் பண்றது யூஸ் பண்றது சொல்லிருந்தேன். ஏன்னா சொன்னதுக்கு அப்புறம் சொல்ல மாட்டீங்களா? இம்போர்ட் இங்க ரெக்யூர். சரி, ஓகே. இப்போ எப்பயுமே ரெண்டு விஷயம் இருக்கு அப்படின்னா இதுக்கு அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத நமக்கு சொல்ல தெரியணும். ரெக்யூர் இருக்கு, இம்போர்ட் இருக்கு. ஷாலினி, ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் உங்களை சப்போஸ் கேட்டாங்க அப்படின்னா, ரெக்யூர் வந்து சின்க்ரோனஸ் ப்ராசஸ், ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்கும். இம்போர்ட் வந்து அசின்க்ரோனஸ் ப்ராசஸ். புரியுதுங்களா? எங்கேயாவது யாராவது ஏதாவது ஒன்று கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்க தெரிஞ்சுக்க பழகுங்க. புதுசா ஒரு விஷயம் வந்து ஒரு பேக்கேஜை இம்ப்ளிமெண்ட் பண்ண யூஸ் ஆகுது அப்படின்னா அப்ப இம்போர்ட் யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னா இங்கே அந்த இம்போர்ட்னா யூஸ் பண்ணலாம், பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? ஸோ இம்போர்ட்டுக்கும் ரெக்யூருக்கும் இதுதான் டிஃபரன்ஸ். ரெக்யூர் சிங்க்ரோனஸ் ப்ராசஸ், ஓகேங்களா. இம்போர்ட் அசின்க்ரோனஸ் ப்ராசஸ். அது என்ன அப்படின்றத தான் பார்ப்போம். பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணியாச்சு, அதுல இருந்து ஒரு மெத்தட் இங்க போட்டாச்சு. இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஆப் லிசன் பண்ண போறேன். என்ன அப்படின்னா என்னுடைய போர்ட் நம்பர் பிளஸ் ஹோஸ்ட் நேம் இதெல்லாம் வச்சு ஹோஸ்ட் நேம் போர்ட் நம்பர் ஹோஸ்ட் நேமே விட்டாமா.
console logல இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா connecting. Okay. Literals என்னன்னு சொல்லலாம் பார்த்தேன். ஓகே ஸோ ஆப் லிசன் ஓகேங்களா, இந்த கீவேர்டு வந்து மஸ்டா யூஸ் பண்ணணும். இப்போ இது லிசன் ஆகுது. ஸோ இதில் நான் ஒரு மெத்தட் எழுத போகிறேன். என்ன மெத்தட்னா கெட்டில் ஃபஸ்ட்டு ஒரு URL யாரு சொல்றேன் ஏன் எதுக்கு அப்படின்னா சக்சஸ் அப்படி ஓகேவா. இப்போ ஆப் அப்படின்றதான் எக்ஸ்பிரஸை ஃபர்ஸ்ட் அந்த ஃபங்க்ஷனை இங்கே தான் வச்சிருக்கோம். இந்த ஆப்பை தான் நம்ம லிசன் அப்படின்னா சர்வர் போட்டு இதில் தான் கனெக்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். ஓகேவா, நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண அதே விஷயம் தான். ஓகேவா, இவங்க இந்த இடத்துல வந்து இந்த போர்ட் நம்பர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கான்ஃபிக் பண்ற மாதிரி வச்சுப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வச்சுப்பாங்க. ஓகேவா, இந்த டைல்டு சிம்பிள் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க. அதாவது என்ன அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட்ல டெம்ப்ளேட் லிட்ரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே டெம்ப்ளேட் லிட்ரல்ஸ் அப்படின்னு ஒன்று ES6 ஃபீச்சர்ஸ்ல ஒன்று இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல வந்துட்டு கான்ஸ்ட் போஸ்ட் நேம் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. லோக்கல் இப்போ இதை நான் இங்கே எடுத்துகிட்டு வந்து போடுறேன் அப்படின்னா இந்த நேமை இப்போ நான் இங்கே காட்டணும் அப்படின்னா இப்போ இப்படி இருக்கும். ஓகேவா, இந்த நேமை நான் இந்த இடத்துல லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்றத காட்டணும் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இப்படி போட்டா இதுவுமே இது என்னவா கன்சிடர் பண்ணிக்கணும்னா ஸ்ட்ரிங்கா தான் கன்சிடர் பண்ணிக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிளஸ் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணுவோம். அப்ப எனக்கு கனெக்டிங் இந்த லோக்கல் ஹோஸ்ட் சப்போஸ் இந்த மாதிரி வரும். இல்ல டெம்ப்ளேட் லிட்ரல்ஸ் எப்படி வந்துருச்சு அப்படின்னா நீ ஸ்ட்ரிங்குக்குள்ளாரே இந்த மாதிரி டைப் சிம்பிளை போட்டுட்டு ஓகேவா உனக்கு இந்த விஷயத்த கன்கார்டினேட்னா பண்ண தேவையில்லை. ஓகேவா, இன்பில்டா அதுதான் நடக்க போகுது. பட் இந்த மாதிரி பிராக்கெட் போட்டு இப்படி போட்டாலுமே இதை தான் டெம்ப்ளேட் லிட்ரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா நீ ஸ்ட்ரிங்குக்குள்ளாரியே உன்னுடைய வேரியபிள் நேமை இங்க ஷோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஓகேவா கிஷோர் அண்ட் ஷாலினி? ஓகே, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ES6 என்ன சொல்றது 6ஓட நியூ ஃபீச்சர்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் இதெல்லாம். ஓகேங்களா, இப்படி போட்டுட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா லைக் ரன் பண்ண வேண்டியதான். இப்போ எழுதியாச்சு. இப்போ ரன் பண்றதுக்கு திரும்பவும் போயிட்டு நோட் சர்வர் அப்படின்னு கொடுக்க வேண்டியதான். நோட் சர்வர் கொடுத்தா இது ஏதோ அடிக்குது. இந்த மாதிரி எரர் அடிக்கும் போது என்கிட்ட எடுத்துட்டு வருவீங்க. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இந்த எரரை காப்பி பண்ணிட்டு, ஏன்னா எனக்கும் தெரியாது என்ன எரர், எரரை காப்பி பண்ணிட்டு எரர் காப்பி பண்றதுக்கு இதை இப்படியே பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணாலே போதும். இப்ப இங்க போயிட்டு எதுக்காக நீ வந்த அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் பண்ணுங்க, ChatGPT பண்ணாது. இதை கூட சொல்லுது, இதை காப்பி பண்ணுங்க. ஏதோ கொடுத்துருக்கேன், அப்பயுமே வரல. ஓகே, இது அட்மினோட பர்மிஷனோட கொடுங்க அப்படின்னு வேற ஏதாவது கொடுக்குதா?
permission be named localhost 7. Python போர்ட்ல ரன் ஆகுது. ஓகே 5000 போர்ட்ல ரன் ஆகுது. சரி ஓகே. இப்போ 5000 போர்ட்ல அவங்க கோட அப்படியே எடுத்து போட்டா கரெக்டா இருக்காது. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா சொல்லுங்க. சரி ஓகே. இப்போ லோக்கல் ஹோஸ்ட் 5000ல ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா அதே விஷயத்த 5000ல இப்போ ரன் பண்ண போறோம். ஹலோ வேர்ல்ட் அப்படின்றது வந்தாச்சு. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மெத்தடு கெட் மெத்தடு. ஓகேவா? இது வந்து ஆரோ ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? ஃபங்க்ஷனு இங்க ஆரோ போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன் போட்டு எழுதணும். இப்போ ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இதுதான் சின்டாக்ஸ். ஆனா கெட் மெத்தட் பார்த்தாச்சு. இப்போ போஸ்ட் மெத்தட் அப்படின்னா போஸ்ட்னு போடணுமானா கண்டிப்பா போஸ்ட்னு தான் போடணும். ஓகேவா? எக்ஸாம்பிள் நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா யூசர் லிஸ்ட் அப்படின்னு நான் போடுறேன். ஓகேவா? இதுல 2 பேராமீட்டர் ரெக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ். இது என்ன அப்படின்றதெல்லாம் சொல்றேன். இது ஜஸ்ட் ஒரு பேசிக்கா வந்து புரிஞ்சுக்கோங்க. இப்போ ரெஸ்பான்ஸ் டாட் சென்ட் இதுல நான் என்ன வேணாலும் ஸ்ட்ரிங் மட்டும் தான் சென்ட் பண்ணணுமானா கிடையாது. இதுல ஆப்ஜெக்ட்ல டேட்டா அப்படின்னு போட்டு இதுல அரே ஆஃப் ஆப்ஜெக்டா ஐடி 1 நேம் இப்போ யூசர் லிஸ்ட். ஓகேவா? இப்போ போஸ்ட் மெத்தடு அதே மாதிரி நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா இதுல போயிட்டு யூசர் லிஸ்ட்னு போடுறேன். யூசர் லிஸ்ட் கேனாட் கெட் அப்படின்னு வரும். ஓகேவா? கேனாட் கெட் அப்படின்னு சொல்லிட்டு யூசர் லிஸ்ட் அப்படின்னா இது ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிக்கோங்க. நான் நாளைக்கு எல்லாமே சொல்றேன். ஓகே. யூசர் லிஸ்ட்ல என்ன நடக்குது அப்படின்னா போஸ்ட் மெத்தட் இருக்கு. நீங்க யூஆர்எல்ல போட்டு என்டர் அடிச்சீங்கன்னா வராது அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப நமக்கு இது வேணும் அப்படின்னா எங்க போய் செக் பண்ணோம் அப்படின்னா போஸ்ட்மேன்ல போயிட்டு ஒரு நியூ டேப் ஓபன் பண்ணிட்டு இங்க போயிட்டு இங்க கொடுக்க வேண்டியதுதான். அப்பயும் வராது. ஏன் வராது அப்படின்னா இது மெத்தடு சேஞ்ச் பண்ணும். இப்போ கொடுத்தீங்க அப்படின்னா ஏன் இப்பயும் வரல? போஸ்ட் யூசர் லிஸ்ட் கரெக்டா சொல்லுங்க. எனக்கு தான் கண்ணு தெரியல. அண்ணா பாடில ஹெடர்லயோ போய் அந்த கீழே கொடுத்து எடுப்போமே. இதா ஆமா. ஓகே. cannot post இதான் நம்ம ஸ்பெல்லிங் கரெக்டா? ஓகே. சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணவே இல்லை. கோடிங்க பண்ணியாச்சு. திரும்ப அப்டேட் பண்ணணும்ல. ரெஃப்ரெஷ் பண்ற மாதிரி தான் இப்போ வரும். ஓகேவா? இல்லைன்னா இது ஒரு புது தலைவலியா இருக்கு. நம்ம கோடிங் பண்ணியாச்சு, அது ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகணுங்க அப்படின்னா அப்டேட் ஆகாது. இல்லைன்னா நான் இங்க சேஞ்ச் பண்ண உடனே எனக்கு அப்டேட் ஆகணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்னா அதுக்கு ஆப்ஷன் இருக்கா இல்லையானா இருக்கு. ஓகேவா? அதையும் இப்பயே பார்த்துக்கலாம். அது என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ உங்களுடைய சர்வரை நோட் சர்வர் ஸ்டார்ட் பண்றீங்கல்ல, அதுக்கு பதிலா npx nodemon
சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து. சரி, நார்மலா npx எதுக்காக யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். நான் பேக்கேஜ் ஏதாவது இன்ஸ்டால் பண்றதுக்கு நான் இன்ஸ்டால் பண்ணி மாத்தி சொல்றேன். கிரியேட் பண்ணல பண்ணுவோம். நோட் பேக்கேஜ் எக்ஸ்டென்ஷன். என்னது? நோட் பேக்கேஜ் எக்ஸ்டென்ஷன் தானா அது? எக்ஸ்டென்ஷன் தான். எதுக்காக npx யூஸ் பண்ணுவோம்? npm தானே யூஸ் பண்ணுவோம். எதுக்காக npx யூஸ் பண்றோம்? ஏன்னா ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்றதுக்கு அது அந்த அடிச்சு கொன்னுடுவேன். நான் என் கேள்வி தெளிவா நான் கேட்டேன். npm தான் இன்ஸ்டால், npx எதுக்குன்னு நான் ஆன்சரே சொல்லி கேக்குறேன். கிரியேட் ஆப் பண்ணல npx பண்ணுவோம். ரியாக்ட் ஆப் கிரியேட் பண்றப்போ npx யூஸ் பண்ணுவோம். அது கேக்குறீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி npm express போட்டேன், npm i express போட்டேன். இப்ப npx ன்னு போடுறேன். ஸோ அப்போ package.jsonல போனீங்கன்னா npm போட்டிங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். npx அப்படின்னா ஜஸ்ட் எக்ஸிக்யூஷன் மட்டும். ஓகேவா? எனக்கு நீ தேவை எப்போ வரைக்கும் அப்படின்னா லோக்கலாக ஒர்க் பண்ணும்போது தான். டெவலப்மெண்ட்டுக்கோ வேற எங்கேயோ போனாலும் எனக்கு தேவையே கிடையாது. இப்போ நான் npx நோட்மேன் சர்வர்னு அடிக்கிறப்பா, இப்போ அது கேட்குது. எஸ் நான் கொடுத்துட்டு அது கேட்கும்போது சர்வர் வந்து 5000ல ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் ஒரு ஏபிஐ கால் எழுதிட்டு போய் டெஸ்ட் பண்ணுறேன், ஒர்க் அவுட்டே ஆகலாம். என்னடான்னு பார்த்தா நான் ரீஸ்டார்ட் பண்ணலன்னு வரும். ஓகேவா? இப்போ நான் 2 ரெக்கார்டு தான் கொடுத்துருக்கேன். இப்போ இன் ஃபியூச்சரில் நான் இப்படி கொடுக்குறேன். இப்படி கொடுக்குறேன். ஓகேவா? திரும்ப போய் நான் ரெஃப்ரெஷ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீ இங்க டைப் பண்ண மாறிடும். ஆனா அப்படின்னா இங்க கொடுத்தா வந்துருமானா கண்டிப்பா வந்துடும். ஓகேவா? நான் இப்ப யூஸ் பண்ணி இருக்கிறது என்ன அப்படின்னா npx நோட்மான் சர்வர். ஓகேவா? npm நோட்மான்னு போட்டிருந்தா அது இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கும். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா npx ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்க போறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் யூஸ் பண்ணி npx கிரியேட் ரியாக்ட் ஆப்னு கொடுப்போமா, npm கொடுத்து பண்ணுவோமா? npx அதாவது ஒரே ஒரு டைம் இன்ஸ்டால் பண்றதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணிட்டு நீ போயிடு. அவ்வளவுதான் அதனுடைய வேலை. ஷாலினி, கிஷோர், வேற யார் ஆன்சர் சொல்ல வந்தது? ஓகே, புரியுதா? இப்ப npxக்கும் எக்ஸிகியூஷன்றீங்களே, இதுதான் எக்ஸிகியூஷன். அதனுடைய வேலை என்னன்னா இதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போறதுதான் அதனுடைய வேலை. ஓகே ஓகே ஓகேண்ணா. ஓகே, ஒரு இதுல இப்ப சும்மா 2 டம்மி ஏபிஐ யூஸ் பண்ணியிருக்கோம். இதுல இருக்கிற ஒவ்வொரு ஃபீல்டுக்குமே உங்களுக்கு ஏன் எதுக்குன்றத அர்த்தம் தெரியும். இது ஆரோ ஃபங்க்ஷன், இது நம்ம ரியாக்ட்ல பார்த்துருக்கோம். REQRES அப்படின்னா இது ரெக்வெஸ்ட், நம்ம அனுப்புற ரெக்வெஸ்ட். இது ரெஸ்பான்ஸ், உன்னுடைய ரெக்வெஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரியான ரெஸ்பான்ஸை சென்ட் பண்றதுக்கு. ஓகேவா? இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத வர போற கிளாஸ்ல பார்த்துக்கலாம். இன்னைக்கு ஒரு